நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கிற இதுமாரி 3D ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் தான் ஆகும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் 3D இமேஜு. உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா அழகாக க்ரியேட் பண்ணி தந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ. இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போனால் இங்கே சர்ச்சில் போய் கூகுள் ஜெமினின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் கூகுள் ஜெமினின்னு இருக்குது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா இதேமாரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ப்ராம்ப்டே இல்லாமல் எப்படி 3D இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுனா நான் தம்ப்நெயிலில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுக்கு நீங்கள் இங்கே பனானா சிம்பிள் போட்டு இருக்கு பாருங்கள், க்ரியேட் இமேஜ்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், க்ரியேட் ஆன் இமேஜ் ஆஃப் மை ஓன் கஸ்டம் மினி ஃபிகர்னு இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக வந்துக்கிற ஆப்ஷனு. நீங்கள் ப்ராம்ப்ட் போடுறதுக்கு பதில் இதை கிளிக் பண்ணிங்கனாலே ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ப்ராம்ப்ட் வந்துடுச்சு. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை சூஸ் பண்ணி கீழே ஆட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் சென்ட் ஆப்ஷன் காட்டும், அதை சென்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஏ செகண்ட்னு லோட் ஆகுது. இந்த ப்ராசஸிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபோட்டோ ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை இப்போ கேலரிக்கு சேவ் பண்ணணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. மேலே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.